விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செஞ்சோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கும் நம்மளுக்கும் சேர்த்து ஒரு மிளகு பொங்கல் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அப்புறம் வேலையை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ நான் இந்த குக்கரில் ஒரு ஒரு படி பச்சரிசி, சின்ன படியால் ஒரு பச்சரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு ரெண்டையும் நல்லா லேசாக வறுத்துட்டு நல்லா கழுவி அதில் எந்த இதில் கிளாஸில் அளந்தோமோ நம்ம அரிசியை அதே கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் 3 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா கல் உப்பு, பால், கொஞ்சோண்டு நெய் நான் போட்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி போட்டேன். இதால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி, ஏன்னா சாமிக்கு படைக்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளருக்கு பால் ஊற்றிக்கணும். அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா கடைஞ்சிக்கிறணும். இது மிளகு, சீரகம், நெய், கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே நான் நெய் ஊற்றலை. கொஞ்சம் பாதிக்கு பாதி கோல்டு வினர் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் பாதி ஊற்றிக்குவோம். இந்த கோல்டு வினர் ஒரு ஸ்மெல் வராது, அதனால் கோல்டு வினர் ஊற்றிக்கலாம். மற்ற எண்ணெய் கூட நல்லா இருக்காது. நெய்யும் ஊற்றிக்கிட்டு இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு நான் குட்டியாக மஞ்சளில் ஒரு விநாயகர் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்புக்கே ஒரு சின்ன விநாயகர் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் எல்லாம் ஒன்றா கரைஞ்சோன்னே, எண்ணெயோடு சேர்ந்தோடனே மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். போடுங்க. மிளகு சீரகத்தை போட்டுட்டு அது பொரிஞ்சோடனே அதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் டக்குன்னு ஃபுல்லு பெரிய நெருப்புலையெல்லாம் வைக்கக்கூடாது, கரிஞ்சிடும். அதனால் சிம்லேயே கொஞ்சம் வச்சுக்கணும். அதனால தான் நான் இந்த சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால நான் எப்போதுமே இந்த மிளகு பொங்கல் செய்வேன். நான் இப்போ சனிக்கிழமை வந்திருக்கா, ரொம்ப நல்லது. சனிக்கிழமை வர்றது விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லது. இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். காலையிலே நம்ம வேறு டிஃபன்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும். இது சாமிக்கு பண்ணது மாதிரியும் ஆயிடுச்சு, நம்மளுக்கு செஞ்சது மாதிரியும் ஆயிடுச்சா, அதனால் நான் இது வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் எடுத்து இந்த தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டிடுறேன் நான் பெருங்காயம் போட்டுக்கிட்டு. அவ்வளோதான், சுவையான மிளகு பொங்கல் ரெடி. விநாயகருக்கும் படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்லாம். இன்னும் விநாயகர் வாங்கிட்டு வரல, இங்கே இன்னும் இனிமேல் தான் போவாங்க, சாப்பிட்டு தான் போவாங்க. இங்கே உள்ள வீட்டில் உள்ள சாமிக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு சுவையான மிளகு பொங்கல் ரெடி. இது கொஞ்சம் சாம்பார் அதை வச்சு ஊற்றி இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுக்கலாம். பாருங்கள், குடம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயே ஒரு செட்டாக கொடுத்துட்டாங்க. அந்த மா இலை, இந்த அருகம்புல், அரளிப்பூவு எல்லாமே அது ஒரு செட்டாக கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊர்லெலாம் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தினா அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளையிலலாம் எங்களுக்கு தெரியாது, யாருமே கொண்டாட மாட்டாங்க. திடீர்னு பார்த்தோம்னா சாயந்தரமாக ஒரு லாரி போகும். அந்த
கொஞ்சம் ஊருக்குள்ளேயே இருக்கிற தெருவுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சம் அந்த பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு வரும்ல அந்த இடத்துல போவோம். ஒரு லாரி வரும். அதில் வந்து அங்கே போய் கடலில் கரைக்கிறதுக்கு போவோம். எல்லா இதையும் எடுத்துக்கிட்டு போவோம். அப்போ நாங்கள் ஓடி போய் பார்க்குறது. அதை போய் பார்ப்போம். அப்போ தான் தெரியும் அது அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஏதோ செய்வாங்க போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்குவோம் நாங்கள். அப்போ போய் பார்த்தோம்னா சில பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. எங்களுக்கு அவ்வளவா எனக்கெல்லாம் அவ்வளோவா பெருசாக எனக்கு தெரியாது. பெரிய லாரியில் பெரிய பிள்ளையார் போவோம். பெரிய பிள்ளையார் போயிட்டு அங்கிட்டு கடல் இருக்குது. அதனால அந்த கடலில் கொண்டு கரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க சாயந்தரம் ஆனோடனே. இப்போ நாங்களே இந்த விநாயகர்லாம் நல்லா கொண்டாடிட்டு ரொம்ப நல்லது. இந்த விநாயகர் வந்து எப்படின்னா அன்றைக்கி பூரா நம்ம வந்து அந்த விநாயகர் வந்து நம்ம வீட்டில் இருக்காரா நம்ம வீட்டில் உள்ள கெட்டதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல இதை வைப்ரேஷனை கொடுப்பாரு. சாயந்தரம் நம்ம கொண்டு வச்சுருவோமா இங்கே பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாரு இந்த பூவெல்லாம் விழுவுது. அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்புறம் அங்கே ஒரு கோயில் இருக்கும் இங்கே. அந்த கோயில்கிட்ட எல்லோரும் கொண்டு வைப்பாங்க. அங்கே கொண்டு நாங்களும் வச்சுருவோம் சாயந்தரம். அவங்க வந்து கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த கடலில் கரைக்கையில் நம்மளுக்கும் ஒரு இது நம்ம செஞ்ச பாவங்கள் நெகட்டிவ் எல்லாமே போயிடும்னு ஒரு ஐதீகம், ஒரு நினப்பு. இங்கே பாருங்கள் அந்த கண்ணுக்கிட்ட வந்து நல்லாவே தெரியல இந்த மண் இருக்குது. அதனால் நான் தண்ணி வச்சு தொடச்சி இது பண்ணோன்னே இப்போ நல்லாயிருக்கு. இங்கே வந்து தான் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லோரும் கொண்டாடுறாங்க ஊரில் எல்லாம். எல்லாம் விசேஷமாக எல்லாருக்குமே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த தோரணம் வந்து வாசப்படியில் கட்டிடுவேன். கொஞ்சம் இந்த பசங்கள்லாம் ஆசைப்படுங்க இந்த தோரணம் கட்டணும் இது பண்ணணும். அது பண்ணுற இது கலாட்டா தான் இதெல்லாம். அதில் பூ எல்லாம் இந்த சாமிக்கும் பூ வச்சுருவோம். பாருங்கள் இங்கே ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். இந்த விநாயகர் வந்து இந்த குட்டி விநாயகர் வந்து நான் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வரையில் வந்தோடனே முதன்னு வாங்கின விநாயகர். நான் அப்பையிலேருந்து அந்த கற்பக விநாயகர் இது அப்பையிலேருந்து நான் எந்த இது எப்போதும் அதை முதல் கடவுளாக வச்சுக்கிட்டு அதை தான் எங்கே போனாலும் நான் வச்சுக்குவேன். இது வந்து இப்போ என் பசங்களுக்கு வந்து ப்ரைஸ் வாங்கினது இது இந்த விநாயகர். இதை வச்சு நான் அந்த இதெல்லாம் கொண்டாடுவேன். விநாயகர் சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம். இந்த தோரணம் மேலே கட்டிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி ஆகணும். அலங்காரம் முடிச்சுட்டு இப்போ சாமிக்கு எல்லாத்தையும் அலங்காரம் முடிச்சாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து விநாயகர் வந்து இப்போ இந்த களிமண்ணில் எவ்வளோ நம்ம பெரிய தங்கமாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எது செஞ்சாலும் நம்ம இந்த மண்ணில் உள்ள பிள்ளையார் இருக்கார்ல அப்படியே நம்ம முதல்ல நம்ம வந்து பார்த்தது எதை மண் தண்ணி தானே. அதனால் இந்த மண் விநாயகர் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வாங்கி கொண்டு வச்சு இங்கே எல்லாம் கும்பிட்றாங்க. ஆனால் ஊரில் எல்லாம் இந்த விநாயகர் வாங்கி கொண்டு வச்சு கும்பிட்டு நான் பார்த்ததில்ல. இங்கே எல்லாருமே செய்கிறாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது வந்து குலதெய்வ செம்பு. இது வந்து மஞ்சள் விநாயகர் ஒன்று பிடிச்சி இங்கே வச்சுருக்கேன். நான் இங்கே ஒன்று பிடிச்சி வச்சுருப்பேன். அங்கே வந்து கிச்சனில் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று வச்சுருப்பேன். இது என் பொண்ணு இன்றைக்கி விளக்கேற்றுது. இன்றைக்கி லீவுங்கிறதுனால எல்லாம் நாளைக்கும் லீவுங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லோரும். பாருங்கள் எத்தனை தீக்குச்சி ஒரு 10 குச்சி இருக்கும். அதை கொளுத்தி தான் அதுக்கு பிறகு விளக்கெரியும். அதுதான் ஒரு பெரிய தீப்பெட்டி கொடுத்துட்றது. கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்றுறதுக்கு ஒரு பெருசாக கொடுத்துட்றது. கொடுத்துட்டு கொளுத்தி குச்சியாக போட்டு அதுக்கு பிறகு தான் கொளுத்துறது.
எடுத்து அந்த விநாயகர்கிட்ட வந்து ஒரு ரூ. 100 ரூபாயோ ஏதாச்சும் ஒரு காசு வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அன்றைக்கி விநாயகரை எடுத்துக்கிட்டு சாயந்தரம் போகையில் இந்த காசை எடுத்து நம்ம ஒரு பர்ஸ்லேயோ இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம காசு வைக்கிற இடத்துலையோ வச்சா காசு பெருகுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, நானும் அப்படி பண்ணுவேன். இன்னும் இந்த விளக்கு கொளுத்தலை, இதுக்கு எத்தனை குச்சியோ. பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கணும் இதெல்லாம் கொளுத்த போகையில். அது நான் பயந்துக்கிட்டு நான் சொல்கிறதே கிடையாது, நானே கொளுத்திடுறது. சரி கொளுத்தட்டும், இனிமேல் பழக்கட்டணுன்ட்டு தான் கொளுத்தி விட்றது. எங்கள் ஊர்லேயும் இப்போ அந்த கல்யாணம் பண்ண ஊர்லேயும் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. அது சுற்று வட்டாரமே செய்வாங்க நல்லா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம இங்கே கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை ரெசிபி வந்து நான் முன்னாடியே போட்டுட்டேன். இருந்தாலும் சும்மா லைட்டாக இப்போ போடுறேன். நான் வந்து இப்போ இந்த வெல்லத்தை வந்து காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு வேறு ஒரு இதில் நான் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. இப்போ இது வந்து சிறுபருப்பு அங்கிட்டு வேகுது. இது வந்து ஒரு தேங்காய் உடச்சி திருவி நல்லா நான் வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அந்த கொஞ்சம் ஈரப்பசை இல்லாமல் வறுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பாருங்கள் பொல பொலன்னு இருக்கு. இவ்வளவும் நான் போட மாட்டேன், ஏன்னா ஒரு தேங்காவும் முழுசாக போய் இது பண்ணிட்டேன்னா. இப்போ எள்ளு பொரித்து வச்சுருக்கேன், ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த குக்கரில் வந்து இந்த கருப்பு சுண்டல் வேக போட்டிருக்கேன். இப்போ இது வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த வெள்ளை சுண்டலை நம்ம வேக போட்டுடலாம். இப்போ இது வந்து பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சோண்டு திக்கானுச்சுன்னா இதை எடுத்து இதை கொட்டிட்டு அப்புறமேலுக்கு வடிகட்டிடலாம். நான் இதில் வந்து உப்பு போட்டு அந்த கடலை, இந்த கருப்பு கடலை இருக்குல்ல, அந்த கொண்டக்கடலை, அது முழுந்துற வரையும் தண்ணி ஊற்றி வச்சேன். 3 விசில் வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து இதில் வந்து என்ன செய்யணும்னா, இந்த சிறுபருப்பு வேக வச்சோம்ல, ரொம்ப குழையக்கூடாது, கொஞ்சம் வெந்திருக்கணும், நசுக்கி பார்க்குற அளவுக்கு வெந்திருக்கணும். அது இதில் இந்த வெல்லத்தில் போட்டுக்கணும், ஏலக்காயை போட்டுக்கணும். இப்போ இந்த தேங்காய் வதக்கிட்டு வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயும் எடுத்து இதில் போட்டுறணும். போட்டு நல்லா கொஞ்சம் சுருள கிண்டணும். இந்த தேங்காய் பாருங்கள், ஒரு தேங்காய் இது, நான் அதனால் பாதி போடுறேன். இதை போட்டு நல்லா கிண்டிக்கணும். கொஞ்சோண்டு சுருண்டு இந்த உள்ள நம்ம வந்து இதுக்குள்ளே பூரணம் தானே, இது வந்து கொஞ்சம் வலியாமல் இருக்க அந்த திக்காக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். இது கொஞ்சம் இன்னும் நெய் ஊற்றினோன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கிங்க, சின்ன ஸ்பூனு தான் அது. ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ அதை நல்லா கிண்டிக்கணும். எங்கும் கலக்கிற மாதிரி கிண்டிக்கிட்டு அது இனிமேல் நிறுத்திடலாம். இப்போ நான் கருப்பு சுண்டல் வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுட்டேன்னா, இது வெள்ளை சுண்டல். அப்புறம் 2க்கும் தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் அப்புறமேலுக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு மேல் மாவுக்கு வந்து தண்ணி போட்டு இதை பிசைஞ்சு இதை உருட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து இதை பார்ப்போம் சுண்டலை. ஆனால் அந்த ஊரில் இருக்கையில வந்து நான் வந்து சங்கடகர சதுர்த்தி நாங்கள் கொண்டாடுவோம் வீட்டிலேயே வந்து. இப்போ இந்த மாவு எடுத்துக்கிட்டால், இந்த மாவு வந்து நம்ம முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, அந்த மாவு தான் அது பதப்படுத்தி நான் வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போதுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் இந்த மாவு. இந்த மாவு எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு மேல் மாவு வச்சுக்கணும். நான் அந்த பிடி கொழுக்கட்டைக்கும் இதிலே எடுத்துக்கிட்டேன் மாவு. ஏன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி நிறையா ஊற்றுறதுக்கு அந்த சப்பாத்தி பதம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது அந்த கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இதில் வந்து கொதித்த தண்ணியில் வந்து நான் உப்பு நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ரொம்ப கொதித்த தண்ணி அது. அதனால் அந்த கரண்டி எடுத்து கை பொறுக்காது, அதனால் கரண்டி எடுத்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றணும், கை வைக்க முடியலை, உங்களுக்கு சுடுது.
இது வந்து இந்த பூரணம் நம்ம கிண்டினால முன்னாடி பூரணம் அதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதில் நெய் கொஞ்சோண்டு நம்ம வந்து இந்த மாவு வந்து தட்டுறதுக்காண்டி கையில் தடவிக்கணும். அதனால் நெய் வச்சுருக்கேன். அது நாங்கள் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்போம். அது வந்து ஆடுகள்லேயே ஒரு உலக்கை குட்டி உலக்கை வச்சுருப்போம். அதிலே ஊற வச்சு மாவை இடித்து இந்த நிலா வந்த பிறகு தான் அந்த கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் அதுக்கு பிறகு தான் சமைச்சு வச்சுருப்போம். அதுக்கு காலையிலேருந்து விரதம் வந்து சாயந்தரம் தான் சாப்பிடுவோம். இப்போல்லாம் என்னால் விரதம்லாம் இருக்க முடியலை. அப்போ இருப்போம் நாங்கள். அது மட்டும் தெரியும், அந்த சங்கடகர சதுர்த்தி மாதம் மாதம் வர்றது தெரியும் எனக்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த ஸ்பூனால் கிண்டி விடணும். மாவு ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அந்த மாவு. நம்ம அப்படி செஞ்சோன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாவு வந்து நீங்கள் எப்படி தெரியாமல் செஞ்சால் கூட அது பக்குவமாக கரெக்டாக வந்துடும். நம்ம தெரியாதவங்க செஞ்சால் கூட அந்த மாவு வந்து அப்படியே தண்ணி கூட போனாலும் நம்ம மாவு பக்கத்தில் வச்சுருக்கோம்ல கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அதனால் இது இவ்வளவு தான் அளவு, இப்படி செஞ்சால் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி செஞ்சாலும் இது பக்குவமாக வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தண்ணியை மட்டும் ஒரே கணக்காக ஊற்றிடாமல், ஏன்னா சில அரிசி வந்து தண்ணியை நிறையா வாங்கும், சில அரிசி வந்து தண்ணியை வந்து கம்மியாக வாங்கும். இது நல்லா தண்ணி வாங்குது இந்த ரைஸு. இப்போ சுடுது, அப்படியே மூடி அப்படியே அமுக்கி கொஞ்சம் நேரம் அந்த சூடோடு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று ஒரு 1/4 மணி நேரம் சென்று கூட அப்புறம் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பிடி கொழுக்கட்டை வேறு செய்ய சொன்னாங்க இந்த பசங்க. அதனால் நான் அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து அள்ளிக்கிட்டேன். இதிலே அள்ளிக்கலாம். நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அதில். இப்போ இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் நான் வதக்கி வச்சுருக்க தேங்காய் எனக்கு மீதம் இருக்குல்ல, அதை கூட நான் போட்டுக்குவேன். இந்த கொழுக்கட்டை நாங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோன்னா, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கருது அறுப்போம்ல, கருது அறுத்து முடிஞ்சோடனே அங்கே தான் வயலில் தான் இருக்கும் அந்த முனிக்கோயில். அங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த அறுவடை முடிஞ்சு அந்த நெல் அரைச்சி அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி முதன்னு இந்த கொழுக்கட்டை பண்ணி நைட்டு 9 மணிக்கு கொண்டு போயிட்டு வயலுக்கு அங்கே போக முடியாது. அது ரொம்ப தூரமாக இருட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி அந்த இருட்டினோடனே அந்த கொழுக்கட்டையை கொண்டு வச்சு அந்த பச்சரிசியை வச்சு பொங்கல் செஞ்சு இது ரெண்டையும் அந்த முனி சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த அரிசியை வந்து நாங்கள் வந்து சமைக்கவே ஆரம்பிப்போம். அதனால் நான்லாம் எப்போயாச்சும் முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பழைய அரிசியை தான் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. நீ எப்போ வருவ இந்த கொழுக்கட்டை வச்சு பொங்கல் வைப்போன்ட்டு முனீஸ்வரனுக்கு பண்ணுவோன்னுட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த கொழுக்கட்டை அதுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம், இந்த பிடி கொழுக்கட்டை. அதே மாதிரி ஊரில் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து மாவிளக்கு போடுறோம்ல மாரியம்மனுக்கெல்லாம், அப்போ அந்த மாவிளக்கு மிஞ்சும்ல, அதில் நாங்கள் தேங்காய் போட்டு இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணி அவிச்சி சாப்பிட்றோம். அது ரொம்ப ஸ்பெஷலு. இது விநாயகருக்கு இன்றைக்கி எப்போதும் நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கி இந்த வாட்டி இதை செய்கிறேன் நான். தேங்காய் வெல்லம் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு கைப்பிடி பிடிச்சி அப்படியே வச்சிட வேண்டியதான், அவிச்சி எடுத்துட வேண்டியதான். இது பாருங்கள், உருட்டிட்டு இப்படி ஒரு அழுத்து. ஏன்னா ஆவியில் வைக்கிறது வேக வைக்கிற எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம்தான். அப்படியே இப்போ விநாயகருக்கு இன்றைக்கி வச்சுருவோம் நம்ம பிடி கொழுக்கட்டை. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது அந்த கதிர் அறுத்து அந்த இது பண்ணுற வரையும் அந்த கடவுள் தான் அங்கே அந்த முனீஸ்வரன் தான் நம்மளுக்கு அது எல்லாமே இது விளைச்சல் கொடுக்குது. எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அந்த எல்லார் வீட்லேயும் அதை பண்ணிட்டு தான் அப்புறமேலுக்கு வந்து அந்த அரிசியை நாங்கள் சாப்பிட்றதுக்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா நான் மூடி வச்சுருந்தேன்ல, அப்புறம் எடுத்து நல்ல இது பிசையணும். நல்லா பிசைஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். நல்லா 2-3 வாட்டி அடித்து பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் சென்று பண்ணுறதா இருந்தால் அதில் சும்மா துணியை போட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா நெய்யை தடவி வச்சிடணும். அப்பயே செய்கிறேன்னா ஒன்றும் காஞ்சு போகாது, ஏன்னா மேலே மட்டும் காயும். அதனால் இப்போ நல்லா தட்டிட்டு இந்த பூரணத்தை உள்ளே வச்சு அப்படியே மடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இது விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கொழுக்கட்டை. பச்சரிசியில் செய்கிற எந்த கொழுக்கட்டையுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்லா உருட்டிக்கிட்டு ஒரு அமுக்கு, உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு,
அமுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த விரலால் வச்சு இப்படி செஞ்சோம்னா அது பாட்டுக்கும் சாஃப்டாக வந்துடும். இன்னும் சாஃப்டாக கூட செய்யலாம். நான் ஓரளவு தான் சாஃப்டாக பண்ணுறேன். இப்போ இந்த இலையில வைக்கிறதுனா ரொம்ப நைஸாக செய்யலாம். நாங்கள்லாம் ஊர்லெலாம் இந்த பூசணி மரம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த இலையில வச்சு செஞ்சுட்டு உள்ள பூரணத்தை வச்சுட்டு அந்த பூசணி இலையோட மடிச்சிருவோம். அந்த பூசணி மரத்து இலை வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதனால அதில் செஞ்சு சாப்பிட்டா அந்த இலையோட எசன்ஸ் வந்து இந்த மேலே உள்ள மாவு இருக்குல்ல அதில் இறங்கும்ல, அதனால அது ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த கொழுக்கட்டையை வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு பிறகு அந்த பூர்ண கொழுக்கட்டை வைப்போம். இது பிடி கொழுக்கட்டை எடுத்துருவோம். இப்போ இந்த பூர்ண கொழுக்கட்டையை வச்சுட்டு இதையும் அவிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து இது இந்த சுண்டலுக்கெல்லாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கணும், காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கணும், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த சுண்டலை எடுத்து போட்டு அடுப்பை நிறுத்திட்டு கிண்டணும். அவ்வளோதான், இந்த சுண்டல் முடிஞ்சிருச்சு. இப்போது அது வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே இதில் கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன அதில் மசாலாலாம் போடலைல்ல, அதனால் அதே இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிட்டு கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதை எடுத்து இந்த சுண்டல் எடுத்து அடுப்பை நிறுத்திட்டு அதையும் போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பிடி கொழுக்கட்டை ரெடி, பூர்ண கொழுக்கட்டை ரெடி, 2 சுண்டலும் ரெடி. இப்போ எடுத்து சாமிக்கு எடுத்து வச்சு இப்போ வந்து ஒரு பூஜையை போட்டுடலாம் விநாயகர் குட்டிக்கு. எவ்வளோ விநாயகர் வச்சாலும் இன்றைக்கி வந்து இந்த களிமண்ணில் செய்கிற விநாயகர் தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஆஹா, பொரி வைக்கலையே, மறந்துட்டேன். இப்படி இருக்கட்டும். இப்போ எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு திட்டு விடும், அதனால நான் இப்போ எடுக்கலை. ஏதோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து விநாயகருக்கு இது பண்ணுறது. எல்லோரும் சாமி கும்பிடுவோம். சாயந்தரம் ஆனோடனே இப்போ விநாயகரை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில்கிட்ட கொண்டு வச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க எல்லா விநாயகரையும் எடுத்துகிட்டு போகல, அதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த விநாயகர் போகல. இருக்கட்டும் பசங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.